வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். நீங்க ஆன்லைன்ல ஷாப்பிங் செய்யும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொருட்களை எப்படி கரெக்ட்டா ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இல்லனா ஒரு நோய் பரவலை எப்படி முன்கூட்டியே கணிக்கிறாங்க? இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த டூல் தான் பைத்தானின் பாண்டாஸ். மலை மாதிரி குவியிற டேட்டாவ கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி எப்படி மாத்துறதுங்கிற அந்த ரகசியத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். பாண்டாஸ் அப்படிங்கிற பேரை கேட்டதும் இது ஏதோ பெரிய சிக்கலான சாஃப்ட்வேர்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நாம எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்கிற மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் தான் இதுக்கு பேஸ். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம். இது சாதாரண எக்ஸல் கிடையாது, ஒரு சூப்பர் பவர் கிடைச்ச எக்ஸல். அதை விட 1000 மடங்கு வேகமா நாம கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இது வேலை செய்யும். ஆமா, பாக்குறதுக்கு இது ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் மாதிரி தான் இருக்கும். ஆனா அதோட திறமைகள் முற்றிலும் வேற லெவல். இது வெறும் டேட்டாவை வரிசைப்படுத்தி வைக்கிறதோட வேலையை நிறுத்திக்காது. அதுக்கு பதிலா அந்த டேட்டாக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ரகசியங்களை கண்டுபிடிக்கிறது, பேட்டர்ன்களை அடையாளம் காட்டுறதுன்னு பல மாயாஜாலங்களை செய்யக்கூடியது. அப்போ பாண்டாஸ் தீர்க்கிற முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உலகத்துல ஒவ்வொரு நொடியும் கோடிக்கணக்கான டேட்டா உருவாகுது. இந்த டேட்டா வெள்ளத்தை எப்படி ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள அனுப்பி அதை அர்த்தமுள்ளதா மாத்துறது? அந்த ஒரு பெரிய சவாலுக்கான பதில்னா பாண்டாஸ். சரி, இப்போ இது எப்படி வேலை செய்யுதுன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பாண்டாஸ் உள்ளுக்குள்ள எப்படி வேலை செய்யுதுன்னு புரிய வைக்க இந்த புத்திசாலி லைப்ரேரியன் அப்படிங்கிற உதாரணம் ரொம்ப பொருத்தமா இருக்கும். இதுதான் பாண்டாஸோட அதிகாரப்பூர்வமான டெஃபினிஷன். இதுல லைப்ரரி, கட்டமைக்கப்பட்ட தரவுன்னு 2 வார்த்தைகள் வருது. கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கிற மாதிரி இருக்கா? கவலையே படாதீங்க. அடுத்த 2 ஸ்லைட்ல இதை ரொம்ப சிம்பிளா உடைச்சு பார்த்துடலாம். முதல்ல லைப்ரரி. இத கேட்டு குழம்ப வேண்டாம். புரோகிராமிங்ல இது ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்ட ஒரு டூல் பாக்ஸ் மாதிரி. அதாவது ஒரு வேலை செய்யறதுக்கு பக்கம் பக்கமா கோட் எழுதாம அந்த டூல் பாக்ஸ்ல இருந்து தேவையான கருவியை எடுத்து சிம்பிளா யூஸ் பண்ணிக்கலாம். இது புரோகிராமர்களோட வேலையை ரொம்ப ரொம்ப ஈஸியாக்கிடும். அடுத்து கட்டமைக்கப்பட்ட தரவு. இதுவும் ரொம்ப சிம்பிள்ங்க. நம்ம ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டரை நினைச்சு பாருங்க. அதுல மாணவர்களோட பெயர்கள், தேதிகள்னு எல்லாமே வரிசையாவும் கட்டம் கட்டமாவும் அழகா அடுக்கப்பட்டிருக்கும் இல்லையா? அதுதாங்க கட்டமைக்கப்பட்ட தரவு. அவ்வளவுதான் விஷயம். சரி, தியரி எல்லாம் போதும். வாங்க ஒரு நிஜ உலக உதாரணத்தை பார்க்கலாம். நாம எல்லாருமே பயன்படுத்துற அமேசான் இந்த சக்தி வாய்ந்த கருவியை வச்சு எப்படி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்கங்கிற ரகசியத்தை இப்போ உடைக்கலாம். அமேசான்ல இது வெறும் 3 ஸ்டெப்ல நடக்குது. முதல் படி, நீங்க வாங்குற ஒவ்வொரு பொருளோட டேட்டாவும் பாண்டாஸ்குள்ள போகுது. 2வது படி, பாண்டாஸ் இந்த எல்லா டேட்டாவையும் அலசி ஆராய்ந்து அதுல இருக்கிற ஒரு பேட்டர்னை கண்டுபிடிக்குது. உதாரணத்துக்கு, ஷூ வாங்குறவங்க எல்லாம் அடுத்து சாக்ஸ் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு தொடர்பை அது கண்டுபிடிக்குதுன்னு வச்சுக்கலாம். 3வது படி, அந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி நீங்க ஷூ வாங்கின அடுத்த நிமிஷமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாக்ஸ் அதை ரெக்கமெண்ட் பண்ணும். இப்படிதான் உங்க ஷாப்பிங் அனுபவத்தை அது சூப்பரா மாத்துது. சரி, வியாபாரத்தை விடுவோம். இதே கருவி நம்ம உயிரை காப்பாத்துற அளவுக்கு முக்கியமான ஒரு துறையில எப்படி பயன்படுதுன்னு பார்க்கலாமா? வாங்க பொது சுகாதாரத்துறைக்குள்ள போவோம். இந்த ஸ்லைட பாருங்க. +20%. இது வெறும் ஒரு நம்பர் மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனா இதுக்குள்ளே ஒரு பெரிய கதை இருக்கு. ஒரு நகரத்துல ஒரே வாரத்துல காய்ச்சல் பாதிப்பு திடீர்னு 20% அதிகரிக்குதுன்னா அது ஒரு பெரிய அபாயமணி. கொரோனா சமயத்துல நியூஸ்ல சிவப்பு, மஞ்சள் மண்டலம்னு மேப் காட்டினாங்க இல்லையா? ஞாபகம் இருக்கா? அதுக்கு பின்னாடி வேலை செஞ்சது இந்த பாண்டாஸ் தான். லட்சக்கணக்கான நோயாளிகளோட டேட்டாவை ஆய்வு செஞ்சு இந்த ஏரியாவுல நோய் பரவல் 20% அதிகரிச்சிருக்குன்னு அது துல்லியமா கண்டுபிடிச்சு சொல்லிடும். இத வச்சு அரசாங்கம் முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்து ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாத்த முடியும். அப்போ இந்த 2 உதாரணத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா உன்னை நல்லா புரியும். பாண்டாஸுங்கிற இந்த லைப்ரரி பிசினஸ்ல இருந்து மருத்துவம் வரைக்கும் பல துறைகள்ல எவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பாருங்க. கடைசியா ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். பாண்டாஸுங்கிறது ஏதோ பெரிய விஞ்ஞானிகள் மட்டும் பயன்படுத்துற ஒரு கருவி கிடையாது. இது நீங்க கூட பயன்படுத்தக்கூடிய ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு டேட்டா டூல். அப்போ மொத்தத்துல பாண்டாஸ் என்ன செய்யுது? அது ஒரு பெரிய டேட்டா குவியலை வாங்கி அதை அழகா ஒழுங்குபடுத்துது. அதுக்குள்ள ஒழிஞ்சிருக்க பேட்டர்ன்களை மின்னல் வேகத்துல கண்டுபிடிக்குது. கடைசியா அந்த அறிவை வச்சு அமேசான் மாதிரி நிறுவனங்கள் பணம் சம்பாதிக்கவும் மருத்துவர்கள் நம்ம உயிரை காப்பாத்தவோ உதவுது. இப்போ இந்த கேள்வி உங்ககிட்ட தான். ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. பாண்டாஸ் மாதிரியான ஒரு சூப்பர் பவர் உங்க கையில கிடைக்குது. அதை வச்சு இந்த உலகத்துல நீங்க எந்த பெரிய பிரச்சனைக்கு தீர்வு காண்பீங்க? விவசாயத்திலயா, கல்வியிலயா, இல்ல சுற்றுச்சூழலையா? யோசிச்சு பாருங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.